ரெக்கார்ட் பண்ணுங்க ஸ்லோமோ டக்குன்னு பார்க்கணும். இதுக்கு நான் வேற பாட்டு போடுவேன். ரொமான்டிக் எடுத்துட்டு இருக்க என்னத்துக்கு இப்படி நோடிட்டு இருக்க? என்ன மறந்து போச்சுடி. Hey guys, welcome back to our channel. So இன்னைக்கு வந்து நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, நிறைய பேர் வந்துட்டு நம்மளோட கமெண்ட்ல வந்துட்டு பார்ட் 2 வேணும்னு சொல்லிட்டு எக்கச்சக்கமான கமெண்ட். சோ அவங்களுக்காகவே வந்து பாத்தீங்கன்னா நம்ம சீக்கிரமா இதை எடுத்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம வந்து எடுத்துட்டு இருக்கோம். பார்ட் 1க்கு வந்து நல்ல ஒரு ரெஸ்பான்ஸ் இருந்தது. நிறைய பேர் வந்து வெயிட் பண்ணீங்க பார்ட் 2க்கு. சோ பார்ட் 1 வந்து ஃபுல்லா பார்த்த எல்லாருக்கும் ஒரு பிக் தேங்க்ஸ். அதே மாதிரி பார்ட் 2வும் ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க. சோ நம்ம சேனலை ஃபர்ஸ்ட் டைம் பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. கூட இருக்க அந்த பெல் ஐகானை கிளிக் பண்ணிட்டு பாருங்க. அப்பதான் நாங்க போற வீடியோஸ் உங்களோட விஷயம் வரும். அண்ட் வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ள போலாம். பார்ட் 1 வந்து எதோட முடிச்சோம் அப்படின்னா, இவன் மட்டும் இப்படி ஸ்ட்ரைட்டா வந்து இப்படி வந்து இப்படி வந்து பஸ் கிட்ட போகும்போது அப்படியே பார்த்துட்டே போய் பின்ன பஸ் ஏறிட்டு மறுபடியும் அந்த சைடுல உட்காந்து பாப்ப. அப்ப பஸ்ல உட்காந்துருக்க பாக்க மாட்டீங்களா? பாத்துட்டு பஸ் ஏறி அந்த பாட்டி கிட்ட எல்லாம் சண்டை போட்டு ஜன்னல் சீட் எல்லாம் ஆமா ஒரு பாட்டி வேற இந்த சைடு உட்கார்ந்து இருந்தாங்களா. அம்மா அடுத்த ஸ்டாப் தான் இறங்க போறது, அங்க உட்காந்துக்காங்க. ஏன்னா இடம் இருக்குது. அப்ப அந்த டைம்ல எல்லாம் இடம் நினைச்சு அப்ப அவங்க இல்ல நான் இங்கதான் உட்காருவேன்னு சொல்லிட்டு சண்டை போட்டு வந்து உட்கார்ந்து அப்ப பாக்கல சைடா பார்த்தா ஒரு பஸ் இடி போகும்போது இப்படி எட்டி பாத்துட்டு அதுக்கப்புறம் வந்து போயிட்டேன். சோ அந்த நாள் வந்து அது அப்படியே போயிடுச்சு. வீட்டுக்கு போயிட்டு இவங்களை பத்தி எப்பவும் போல யோசிச்சுட்டு அந்த நாள் அப்படியே போயிடுச்சு. அதுக்கு அடுத்த நாள் சோ அதுதான் வந்து பாத்தீங்கன்னா எங்க லைஃப்லயே வந்துட்டு ஒரு பெரிய ஒரு பிக் டே. என்ன டே சொல்லு பாப்போம், சொல்ல. என்னடி மனுஷா அடிச்சு மறந்து போச்சுடி. இருடி ஓகே. சோ அந்த டே வந்து நான் வந்து ஆஸ் யூஷுவல் நான் வந்து ஒர்க் போறதுக்காக சரி ஒர்க் முடிச்சிட்டு நான் வந்து நின்று இருந்தேன். அப்ப வந்துட்டு இவங்க வந்து உள்ள இருந்தாங்க. நான் வந்து பாத்துட்டு நான் வந்து நின்று இருக்கேன். அப்பதான் வந்துட்டு உள்ள வந்து ஒர்க் பண்ணிட்டு இருந்தாங்க. திடீர்னு பார்த்தா நான் இங்க நின்று பாத்துட்டு இருக்கேன். எப்போ இவங்க அப்பப்போ பாப்பாங்க பார்க்க மாட்டாங்க. பார்த்தா அந்த அன்னைக்கு இவங்க பார்க்கவே இல்லை. அதுக்கப்புறம் திடீர்னு பார்த்தா நல்லா இவ்வளவு பெருசா ஒரு அண்ணா வந்து முன்னாடி நின்று இருந்தாங்க. முன்னாடி நின்று இப்படி நம்ம முறைச்சு பார்த்தாங்களா. ஓ ரைட்டு, யாரோ வந்துட்டு அடிக்கிறதுக்கு நம்மள கூட்டு வந்திருக்காங்க போல. ஒரு நாள் டெய்லி நம்ம பாக்குறதுனால நம்மள திட்டுறதுக்காக கூட்டு வந்திருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு வர உள்ள பயம். அவங்க வேற என்ன சொல்றது முறைச்சு பாக்குறாங்களா இல்ல என்ன சொல்றது இப்படியே பாத்துட்டு இருக்காங்க. நானு ஓ ரைட்டு நீதான் கூட்டிட்டு வந்துட்ட அப்படின்னு சொல்லி நான் நினைச்சிட்டு நான் என்ன பண்ண நான் பாக்கலாம் அப்படியே போன். அதனால சொல்ல வராத போன்கள் அப்படியே காதுல வச்சுட்டு அப்படியே ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்கேன். என்னடா இது பாக்குறாங்க. ஏன்னா அன்ஷா பாக்கவே இல்லை. அன்ஷா மட்டும் இப்படி நின்று இருக்காங்க. அன்ஷாக்கு முன்னாடி ஒரு 2-3 பேர் நின்று இருக்காங்க. அதுக்கப்புறம் இந்த அண்ணா நின்று இருக்காங்க. ஓ சொல்லிட்டான் போல பயப்புள்ள, ஒருவேளை யாராச்சும் தெரிஞ்சவங்களை கூட்டு வந்து இந்த புள்ள டெய்லி பாக்குதுன்னு சொல்லி மிரட்டுற கூட்டு வந்து அப்படி எல்லாம் மிரட்டி இருந்தா மூஞ்சு மாதிரிலாம் உடச்சுட்டு இருந்திருப்பேன். சிங்கிள் சரியா கிட்ட பாய் பேசி நீ ஜெயிச்சு காட்டணும், சண்டை போட்டு ஜெயிச்சு காட்டக்கூடாது. சரியா? ஓகே காம்ப்ரமைஸ். தள்ளி போய் நின்னுட்டேன். அதுக்கப்புறம் தள்ளி நின்னது அப்பதான் அந்த நாள் அன்னைக்குதான் எனக்கு தெரிஞ்சது ஓ அன்ஷாவும் நம்மள வந்து பாக்குறாங்க அப்படின்ட்டு. ஏன் அப்படின்னா நான் வந்து இவங்க என்னை பார்த்து முறைக்கிறாங்க இல்ல இப்படி பாத்துட்டே இருக்காங்கன்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ண போயிட்டு மறைஞ்சு நின்னேன். அந்த கேப்ல சார் என்ன பண்ணாங்க அப்படின்னா எனக்கு வந்து இவங்க தெரியணும்னு சொல்லிட்டு முன்னாடி வந்து நின்னாங்க. அப்பதான் எனக்கு தெரியும் ஓ பயமுள்ள நம்மளை பாக்குது அப்படின்னு சொல்லிட்டு. என்னன்னா ஃபர்ஸ்ட்ல இருந்தே வந்து நான் வந்து பாப்பேன். எப்படின்னா இவளுக்கு வந்து தெரியக்கூடாது இல்ல நான் இவளை பாக்குறேன் அப்படின்ட்டு. இவளை பாக்குறேன் தெரிஞ்சுன்னா இப்போ ஓவரா சீன் போட ஆரம்பிச்சுருவாங்க. அது வந்து பொண்ணுங்க சொல்ல முடியாது, சில பொண்ணுங்க அதுல ஒரு கணக்கு இவளையும் ஆட் பண்ணிக்கலாம் அதுல அந்த லிஸ்ட்ல. எப்படின்னா பாக்குறேன்னு தெரிஞ்சுன்னா அப்படியே அப்படின்னு அப்ப நமக்கு அது ஒரு அசிங்கமா போயிரும்ல, என்ன ரொம்ப கெத்து விடுறா அப்படின்ட்டு அந்த மாதிரி ஆயிரும். ஸோ அதனால வந்து நான் இவ பார்க்காதப்ப மட்டும் தான் நான் பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு வந்து ரொம்ப கிளியரா தெரியும் இங்க இருந்து பார்க்கும்போது. பின்ன உள்ள இருந்து கிளாஸ்ல பார்க்கும்போதெல்லாம் அங்க வெளியில இருந்து பார்க்கும்போது கிளாஸ் பார்த்துட்டு இருக்காங்க தெரியும். பட் அந்த கிளாஸ்ல வந்து ஆப்போசிட்ல இருக்கவங்க சூப்பரா தெரியுவாங்க. ஸோ அந்த மாதிரி தான் நான் பார்த்துட்டு இருந்தேன். அப்ப இவன் தெரியல. அப்ப இப்ப
யாரையும் பார்க்கல, ஒன்று மட்டும் தான் பார்த்தேன். ஸோ நவுந்து வரும்போ நான் வந்து அப்படியே நவுந்து நிற்பேன். ஏன்னா ஒரு இப்படி ஒரு கிளாஸ் இருக்கும், அப்புறம் ஒரு இது இருக்கும், ஒரு கிளாஸ் அந்த மாதிரி. ஸோ இப்படி நவுந்து நிற்பேன். அப்போ மறுபடியும் இந்த சைடு நவுந்து நிற்பேன். ரொம்ப தெரியல அப்படின்னா நான் வெளியே வந்து நின்றுட்டு இருப்பேன். அவ்வளோதான், சிம்பிள். அப்போ என்கிட்ட இருக்கிறதே 10 ரூபா தான். இதுல போய் 5 ரூபாய்க்கு மாஸ்க் வாங்கிட்டு போயிட்டு மாஸ்க் வாங்கிட்டு வந்துட்டு, அது எதுக்காக நான் மாஸ்க் வாங்கிட்டேன்னா, சரி என் ஃபேஸ் நீ பாக்கணும் அப்படிங்கறக்காக டக்குனு அப்படி கழட்டி டக்குன்னு அப்படி மாட்டினா. ஆனா நீ பாத்தியான்னு எனக்கு தெரியல. அதுக்கு நீ மாஸ்க் போடாமனாலே நம்ம ஃபேஸ் பார்த்துருக்கேன். இல்ல அப்படி டக்குன்னு பார்த்தா மூளை முட்டியில தான் இருக்கு. இல்ல திடீர்னு பார்த்து திடீர்னு நான் மொக்கையா இருக்கேன்னு சொல்லிட்டு நீ போயிட்டீன்னு என்ன பண்றது? அதனால டக்குன்னு கழட்டி டக்குன்னு மாட்டிடலாம். ஒத்துக்கிட்டேன். நானே எனக்கு கலாய்ச்சிருவேன். மணி 9 ஆச்சு, 10 ஆச்சு, ஒரு 10:30 ஆயிடுச்சு. 10:30 ஆனது எப்பவும் போல இவங்க ஃப்ரெண்டு ஒருத்தவங்க வருவாங்க. ஃப்ரெண்டு வந்து அழகா அந்த ஒரு மலை பைக் இருக்கு, அந்த மலை பைக்ல இருந்து கூட்டு போற மாதிரி கரெக்டா எல்லாம் கடையில எல்லாம் க்ளோஸ் பண்ணாங்க. நானும் ஐயோ க்ளோஸ் பண்ணிடுவாங்களா, இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம பேசியே ஆகணும். ஏன்னா ஒவ்வொரு டைமும் நான் வந்து ட்ரை பண்ணுவேன், பட் வந்து பேச முடியாது. ஏன்னா நம்ம நினைப்போம் போய் இப்ப நம்ம பேசலான்ட்டு. ஆனா இருந்தாலும் அது என்ன சொல்றது, ரியலாவே அப்படி வந்து நடக்காதுல்ல. ஒரு என்ன சொல்றது, பயம் இருக்கும்ல. சிங்கிள்ஸ் கேட்பேன், அது சிங்கிள்ஸ் கேட்பேன், இருந்தாலும் கொஞ்சம் பயம். பின்ன சரின்னு சொல்லிட்டு நானும் இன்னைக்கு எப்படியாச்சும் நம்ம பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்டா இவங்க கடலாம் க்ளோஸ் பண்ணிட்டு இருக்காங்க. அப்பதான் நான் என்னோட போன் எடுத்து பாத்துட்டு இருக்கேன். பார்த்தா என் ரிலேஷன் ஒரு பையன் வந்துட்டு பார்த்தா ஐ எம் ஹியர்னு சொல்லிட்டு இங்க அவங்க ஆள் கூட வந்துட்டு கொஞ்சம் அவுட்டிங் வந்திருந்தாங்க. அவுட்டிங் வந்தனால பார்த்தா அப்பதான் ஒரு என்கிட்ட சரி நான் நிக்கிற ஸ்டாப்ல இருந்து ஒரு 3-4 ஸ்டாப் தள்ளியா இருந்தா வந்து ஸ்டேட்டஸ் போட்டிருந்தாங்க. அப்ப நான் என்ன பண்ணேன், சரி ஓகே இதுதான் ரைட் அப்படின்னு சொல்லிட்டு தெரிஞ்சிச்சு எப்படி நம்மளால போய் பேச முடியாது, இவங்களும் வந்து பேசுற மாதிரி தெரியல. அதனால நான் என்ன பண்ணேன், எனக்கு பஸ்ஸும் இல்ல. அப்ப நான் வந்துட்டு இந்த மாதிரி வீட்டுல கொண்டு போய் விடுங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்து அவங்களுக்கு மெசேஜ் போட்டிருந்தேன். சரி ஓகேமா வரேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. சரி இவங்க வர வரைக்கும் இவங்க நான் தக்க வச்சிருக்கணும்ல. பார்த்தா திடீர்னு பார்த்தா அவங்க ஃப்ரெண்டு வந்துட்டாங்க. ஃப்ரெண்டு வந்துட்டு பார்த்தா வண்டியில ஏறினாங்க. வண்டியில ஏறிட்டு சல்லுன்னு போயிடுச்சு. நானு இன்னைக்கும் போச்சா, இன்னைக்காச்சும் பேசலாம் நினைச்சு இன்னைக்கும் போயிடுச்சா அப்படின்னு சொல்லிட்டு நான் என்ன பண்ணேன், நான் பாட்டு போயிட்டு அந்த ஒரு கல் இருக்கு, அந்த ஒரு கல்லு மேல ஏறி உட்காந்துட்டு ஏமாயம் அப்படிங்கிற மாதிரி உட்காந்துட்டு, சரி இதுக்கப்புறம் அவ்வளவுதான், நமக்கு வந்துட்டு என்ன சொல்றது, நமக்கு வந்து பாக்குற சான்ஸ் மட்டும் தான் கிடைச்சது. சோ வந்துட்டு இவங்க வந்து நமக்கு கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு சரி மனசு தேத்திட்டு வர பஸ் வராது. ஏன்னா கோவிட் டைம், பஸ்ஸே இல்ல. இருந்தாலும் எப்படி வீட்டுக்கு போக எதுவுமே எனக்கு எந்த ஒரு மைண்ட் இல்ல. நான் பாட்டு பிளாங்கா உட்காந்து சரி ஓகே பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு இப்படி குனிஞ்சிட்டு இப்படி ஸ்ட்ரைட்டா இப்படி பாக்குறேன். பார்த்தா ஆப்போசிட்ல நிக்கிறாங்க. எப்ப வந்துட்டேன் எப்படின்னா நான் போயிட்டு கொஞ்ச நேரத்துல நான் போனது ஆக்சுவலா ப்ரிப்பேர் ஆகுதான். என்ன சொல்றது, இன்னைக்கு எப்படியா பேசிடணும் அப்படி சொல்லிட்டு நான் போயிட்டு அப்ப பேசலாங்கிற முடியலதான் இருந்தியா? நீ ஏடிஎம் வரும்போது நான் பேசலாம் சொல்லிட்டியா? எல்லாரும் சொல்லித்தான் வந்தேன். நான் போயிட்டு நான் இப்படி ரிட்டர்ன் வரும்போ வந்துட்டு கரெக்டா நான் வரும்போ பாத்துட்டேன். ஸோ அம்மா இப்படி வந்து ரோட்ல எத்தனை கல் இருக்குன்னு எண்ணிட்டு இருந்திருப்பாங்க. பஸ் வருதானு இப்படி பாத்துட்டு எல்லாம் ரியாக்ஷன் தான் பாக்கணும். பேய பார்த்தா பயப்படுற மாதிரி இப்படின்னு சொல்லிட்டு அப்படியே அங்க இருந்து எந்திரிச்சு அப்படி அதுவும் காமிச்சுக்க கூடாது. அப்படியே எந்திரிச்சு அப்படியே ஏன்னா பஸ் பாக்குறதுக்கு அப்படி சாக்காது அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே போய் பஸ்ஸை பார்த்துட்டு அப்படியே நின்றுட்டு ஏன்னுட்டு இப்படியே இப்படியே ஆனா நான் ஒத்தையில இப்படி நின்னுட்டு இருந்தேன். சிங்கண்டா சிங்க அப்படியே சைட் ஸ்டாண்ட் போட்டு அப்படியே வண்டி மேல அப்படியே நின்றுட்டு இருந்தாங்க. ஐயோ பாக்க அன்னைக்கு என்ன அழகா இருந்துச்சு. சத்தியமா நல்ல வேலை வந்துட்டாங்க. வந்தது வந்துட்டு சரி ஓகே ஏறி போய் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொன்னாங்க. இல்ல ஒரே நிமிஷம் எனக்கு ஒரே ஒரு ஹெல்ப் மட்டும் பண்ணுங்க அப்படின்னு சொன்னேன். என்ன ஹெல்ப் அப்படின்னா, இல்ல இந்த மாதிரி ஆப்போசிட்ல வந்து ஒருத்தங்க நிக்கிறாங்கல்ல அந்த பைக்கு மேல, அவங்களோட சரி பைக்கு கிட்ட நிக்கிறாங்கல்ல, அவங்களோட நம்பர் மட்டும் வாங்கிட்டு வரணும். ஏன்னா நம்பரா எதுக்கு அப்படின்னு, இல்ல இந்த மாதிரி அங்க அது ஒரு பிரச்சனை. ஏன்னா முன்னாடி ஒருத்தங்க பார்த்து நம்மளை முறைச்சிட்டே இருந்தாங்கல்ல, அந்த ஒரு ரீசன் வந்து இவங்க கிட்ட சொல்லி இந்த மாதிரி ஒருத்தவங்க ரொம்ப பார்த்துனா அது வந்து ஒரு பிரச்சனை, போய் வாங்கிட்டு வாங்க ப்ளீஸ் நான் வாங்கிட்டு வாங்கன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்பட்டு என்னத்துக்கு எதுக்கு அந்த பையன் நம்பர் அப்படின்னு 1008 கேள்வி அப்படின்னு சொன்னேன். ஒரு கடத்துல நான் கடுப்பாயிட்டேன். நீங்க போய் வாங்கிட்டு வந்தீங்களா நானே போய் வாங்கிட்டுமா அப்படின்னு சொல்லி சொன்னது. சரி இருங்க அவங்க கிட்ட போயிட்டு என்ன சொல்றீங்கன்னா, இந்த மாதிரி பிரதர் ஒரு சின்ன ஒரு இது உங்க நம்பர் மட்டும் கொஞ்சம் கிடைக்குமா அப்படின்னு சொல்லி மட்டும் வாங்கிட்டு வாங்க அப்படின்னு சொல்லி நான் வந்து அனுப்பி விட்டதுக்கு பாவத்துக்கு போயிட்டு என்ன பண்ணா போய் கையோட இப்பதான் அழும்பு நான் நின்று இருக்கேன். திடீர்னு ஒரு பையன் வந்ததுமே எனக்கு சரி நம்ம இவ்வளவு நாள் இருந்த மாதிரியே பேசாம இருந்திருக்கலாம், இன்னைக்கு தேவையில்லாம ரொம்ப நம்ம அப்படியே எக்ஸ்பிரஸ் பண்ண. அதுக்கப்புறம் என்னன்னு சொல்லிட்டு நான் ஒரு வேலை பாய் ஃப்ரெண்டா இருக்கும் அடிக்கிறதுக்கு ஆள் கூப்பிட்டு வந்துட்டா, சரி ஒரு பஞ்சாயத்து தான் அப்படின்னு சொல்லிட்டு சரி பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான்
சரின்னு சொல்லிட்டு இவ வந்து இப்படி சொல்லும்போது 2 பேரும் என்னை பார்த்துட்டு இருக்காங்க. நான் பாருங்க நானும் பார்க்குறேன், 2 பேர்த்தையும் பார்க்குறேன் நான் அப்படின்னு சொல்லி நான் பார்த்துட்டு சரி ஓகே இன்னைக்கு இருக்கு அப்படி சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்கும்போது ரோடு கிராஸ் பண்ணி அவர் வராரு. ஒருத்தர் வந்தார் வண்டியில வந்துட்டு வண்டி நிறுத்திட்டு அதுக்கப்புறம் அவர் ரோடு சொன்னதுமே அவளை பார்த்துட்டு இவளை அங்க ஓரமா நிக்க சொல்லிட்டு வந்தாங்க. நானும் சரி வந்துட்டே இருக்கும்போது நானும் பார்த்துட்டே இருக்கேன். என்னை பார்த்தா வந்துட்டு இருக்காங்க. சரி ஓகே வராது தெரிஞ்சிருச்சு வரட்டு சொல்லிட்டு நானும் பக்கத்துல இருக்கேன். வந்தவங்க வந்துட்டு ப்ரோ அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னா ஓ ப்ரோ சின்ன ப்ரோ புரியல நேரத்தான் பேசு வேறு என்னங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுங்க ப்ரோ அப்படின்னு. ப்ரோ ஒன்றும் இல்லை அங்கே நிற்கிறது வந்து பெரியம்மா பொண்ணு தான் அப்படி பெரியம்மா பொண்ணு ஓகே சொல்லுங்க யாரு அப்படி சொல்லி பார்த்தா யாரையுமே காணும். இவ்வளோ எனக்கு ஆளக்காரோட எங்க கேளுங்க. அவர் கிராஸ் பண்ணி வரும்போது நான் அவரை தானே பார்த்துட்டு இருக்கேன். இவ்வளவு கவனிக்கல இல்ல அங்க நான் ஒரு காரு சொன்னேன் பாத்தீங்களா, அந்த காருக்கு பின்னாடி போய் ஒளிஞ்சுன்னு பார்த்துட்டு இருக்கிறான். நான் திரும்பி பார்த்தா யாரு ப்ரோ அங்க யாரையும் காணும் அப்படின்னு சொல்லி நான் தெரியாம கேட்க யாரு ப்ரோ காணும் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது அவரு பார்த்தப்போ காணும் ஒன்றும் இல்லை அங்க அங்க வாங்க ப்ரோ ஒரு நிமிஷம் பேசலாம் அப்படின்னு. வா பேசலாம் வா நானும் வரேன்னு சொல்லிட்டு நான் போயிட்டுமா பின்னாடி பசங்க என்னாச்சு சார் என்னாச்சு வர சொல்லிட்டு நான் போயிட்டேன். எனக்கு என்ன சொல்றது அந்த மாதிரி வந்து ப்ராப்ளம் இந்த பொண்ணுங்க பிரச்சனை அந்த மாதிரிலாம் இல்லை. திடீர்னு போயிட்டு ஐயோ என்னடா தேவையில்லாம இவ்வளவு நாள் இப்படி இருந்துட்டு இப்படி திடீர்னு சம்மந்தம் இல்லாம சரி விட பிரச்சனை பசங்க பிரச்சனை கூட பண்ண பொண்ணுங்க பிரச்சனைன்னு சொல்லி போனாங்க அதுக்கு ஒரு மாதிரி சொல்லி சரி போகலான்னு சொல்லி நானும் வந்துட்டு பின்னாடி என் ஃப்ரெண்டோட வேண்டாம் அங்கேயும் பேசிட்டு வரேன் அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். ரோடு கிராஸ் பண்ணி வந்ததுமே அங்கேயே ரெண்டு இருக்கா வரமாட்டேங்கிறான். நாங்க 2 பேரும் வந்துட்டோம் ஸ்பாட்டுக்கு வந்தாச்சு வரமாட்டேங்கிறான். எனக்கு வந்து என் ஹார்ட் பீட்ல அப்படியே பம்ப் ஆகுது. எனக்கு அப்படியே கை காலம் கிடுகிடு நடக்குது. ஏன்னா தூரத்திலேயே இருந்து பார்த்துட்டு திடீர்னு பக்கமா வரும்போது எப்படி இருக்கும் எனக்கு வர ஐயோ என்னடா இது நம்ம போய் ஃபோன் நம்பர் கேட்க சொன்னா கையோட கூப்பிட்டு வந்துட்டாங்களே சொல்லி எனக்கு கிடுகிடு நடுங்குது. அப்புறம் கூப்பிட்டு வந்தாச்சு. கூப்பிட்டு வந்து நான் என்னாச்சு அவ வரல. அப்புறம் அவ பக்கத்துல வரும்போது நான் அப்பதான் கொஞ்சமா ஃபேஸை பாக்குறேன். பிளாக் கலர் மாஸ்க் போட்டு இப்படிதான் அது கண்ணு மட்டும் தெரியுது கண்ணு மட்டும் தெரியுது. பக்கத்துல வர எப்படின்னா இப்படிதான் இருக்கும் அப்படி இல்ல அந்த பயத்துல வந்து ஒரு பதட்டத்துல வந்து எப்படி அந்த கண்ணு அந்த பிருவத்தை மூடவே இல்லை கண்ணு மூடவே இல்லை இப்படியே திறந்துட்டு வந்து இப்படி பக்கத்துல வந்துட்டு போயிட்டு நான் உடனே காதுல பேசுறேன்னு சொல்லி எங்க காதுல கேட்கற அளவுக்கு நானே 2 டிஸ்டன்ஸ் தள்ளி நின்று இருக்காங்க. காதுல பேச சொல்லிட்டு என்னாச்சு அப்படி சொல்லிட்டு அவர் கேட்டதுமே நம்பர் மட்டும் வாங்க எது கூட்டிட்டு வந்தா அப்படி சொல்லி கேக்குறான். நான் சரி இவன் நம்பர் வாங்க சொன்னதுமே எனக்கு தெரிஞ்சிருச்சு இது ப்ராப்ளம் இல்லை எதுவுமே இல்லை அப்படின்ட்டு. எனக்கு அப்போ ஒரு டவுட் சரி யாரோ ரிலேட்டிவா இருக்கும் அப்படின்னு சொல்லி நானும் விட்டுட்டேன். அதுக்கப்புறம் எனக்கு கிளியர் ஆயிடுச்சு. நான் அதுக்கப்புறம் வந்துட்டு ப்ரோ உங்க நம்பர் மட்டும் கொடுங்க அப்படின்னப்போ நான் எதுக்குன்னு நான் கேட்கவே இல்லை. நோட் பண்ணிக்கோ நம்பர் மட்டும் கொஞ்சம் கிடைக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க எங்க அண்ணன் கேட்டது உடனே இவங்க வந்துட்டு நோட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு நானும் நம்பர் சொல்லிட்டேன். நம்பர் சொல்லி முடிச்சதுமே பிரில்லியன்ட் எப்படின்னு கேளுங்க. நம்பர் நோட் பண்ணி ஓகே ப்ரோ அப்படின்னு சொல்லி இல்ல சொல்லிட்டு நம்பர் சொல்லி முடிச்சிட்டு பேர் என்ன கேளு அப்படி பேர் என்ன கேளு அப்படின்னு நான் நேம் சொல்லிட்டேன். நேம் சொன்னதுமே ஓகே அப்படி சொல்லிட்டு கால் பண்ணு எதுக்குன்னா என்னோட நம்பர் தானே இல்ல வேற யாரோ நம்பர்ல கொடுத்துட்டேன்னா அப்படி செக் பண்றேன். பேர் என்ன கேளு அப்படின்னா நான் பேர் சொல்லிட்டேன். பேர் சொன்னதுமே அதுக்கப்புறம் எனக்கு தான் தெரிஞ்சிருச்சு இல்ல நம்பர் வாங்குறா அப்படிங்கும்போது எனக்கு ஓகே கன்ஃபார்ம் ஆயிருச்சு. அதுக்கப்புறம் நம்ம கொஞ்சம் கெத்து கட்டணும்னு சொல்லிட்டு எதுக்கு இப்ப என்ன பிரச்சனை அப்படின்னு நான் டைரக்டா இவள்கிட்டே கேட்டேன். நான் ஃபர்ஸ்ட் அவர்கிட்ட கேட்டேன். அப்ப நான் டைரக்டா இவள்கிட்ட என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் கேட்டதுமே அதாவது நான் கேட்க 2 ஸ்டெப் பின்னாடி போயிட்டேன். கேட்க இல்ல ஒண்ணும் இல்ல பின்னாடி போயிட்டு இருக்கேன். அவ பக்கத்துல போயிட்டு அவ காதுல சொல்றேன்னு சொல்லிட்டு என் காதுல கேட்கற அளவுக்கு சொன்னால நானு மிஸ்ட் கால் விடுங்க அப்படின்னு அப்படி என்ன பண்றேன்னு தெரியல அப்படி பெப்பன்னு முழிச்சிட்டு இருக்கா. அப்புறம் மிஸ்ட் கால் விட்டா நான் மொபைல் எடுத்து கையில வச்சிட்டேன். வந்துச்சு கால் வந்துச்சு அப்படி சொல்லிட்டு நான் மறுபடியும் நான் கேட்கிறேன் என்ன பிரச்சனை அப்படி சொன்னா இல்ல ஒரு பிரச்சனை இல்லை அப்படின்னு. நீ வந்து ஹார்ஷாலாம் நீ கேட்க கிடையாது. சொல்லுங்க என்ன ப்ராப்ளம் அப்படின்னு தான் நான் ஹார்ஷா எங்க கேட்டேன். நான் வந்து நார்மலா கேட்டிருக்கேன். எனக்கு நாங்க என்ன பொறுத்த வரைக்கும் நான் எப்படி காமிச்சுக்கணும் எனக்கு அங்க என்ன சம்பவம்னு எனக்கு தெரியாது. அதனால நான் வந்துட்டு என்ன ப்ராப்ளம் அப்படின்னு நான் கேட்டேன். எதுவுமே இல்லை அப்படின்னாங்க. இல்ல எதுவும் இல்லை அப்படின்னாங்க. சரி எதுவும் இல்லாம சம்பந்தம் இல்லாம சொல்லிட்டு நான் ஓகே அப்படி சொல்லிட்டு நான் திரும்பிட்டேன். திரும்பினதுமே இவங்க கிளம்பவே இல்லை அங்கேயே தான் நின்றுட்டு இருக்காங்க. நான் திரும்பி நான் ரோடு கிராஸ் பண்ணி வந்து ஆப்போசிட் நின்னதுக்கு அப்புறம் பசங்களும் என்னாச்சு யாரு என்ன இது அப்படின்ட்டு ஒன்னும் இல்லை அப்படி சொல்லிட்டு கொஞ்ச நேரம் அப்படியே நின்று இருக்கோம். நான் திரும்பி பாக்குறேன் 2 பேரும் அங்க நின்று இருக்காங்க. கிளம்புறாங்க ஆக்சுவலா 2 பேரும் கிளம்பிட்டாங்க. கிளம்பும்போது
இவ மட்டும் திரும்பி என்ன பார்த்துட்டு அதுக்கப்புறம் 2 பேரும் கிளம்ப போறாங்க. இவங்க கிளம்ப போறாங்க, திடீர்னு பார்த்தா இன்னொரு நம்பர்ல இருந்து எனக்கு. இதுக்கப்புறம் வந்து என்ன நடந்துச்சு, சோ இவங்களுக்கு வந்த கால் வந்து யாரோடது அப்படிங்கறதெல்லாம் நம்ம நெக்ஸ்ட் எபிசோட்ல பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா மறக்காம ஒரு லைக் பண்ணிக்கோங்க, கமெண்ட் பண்ணிக்கோங்க, ஷேர் பண்ணி மறக்காம சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணிக்கோங்க. கூட இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நோட்டிஃபிகேஷன் வந்துட்டு இருக்கும். இதுக்கப்புறம் வந்து நம்மளோட சேனல்ல மோர் இன்ட்ரெஸ்டிங் வீடியோ வந்து டெய்லி நமக்கு டெய்லி இல்ல 1 டே விட்டு 1 டே வந்து அப்லோட் ஆக போகுது. ஏன்னா வந்து ஒரு பிக் ஒரு அனௌன்ஸ்மெண்ட் இருக்கு. சோ அத கண்டிப்பா வந்து இந்த மந்த்க்குள்ளே வந்துரும் உங்களுக்கு அந்த அனௌன்ஸ்மெண்ட். எஸ், சோ அதனால கண்டிப்பா நாங்க வந்து சொல்றோம். சோ இந்த வீடியோ வந்து நாங்க இதோட கம்ப்ளீட் பண்ணிக்கிறோம். நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங் வீடியோட நான் உங்க எல்லாரையும் மீட் பண்றோம். Bye. Bye, friends.